வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இது வந்து அன்னாச்சி பழம் செடி. ஒரு தண்ணி கேனு 20 லிட்டர் கேனில் வச்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மூலையில் ஒரு வீடு இருக்குது. நிலம் இருக்குது அவங்களுக்கு. இது வந்து அவங்க வீடு. எங்கள் வீடு வந்து அதோ தெரியுது பாருங்கள், அந்த கரண்ட்டு கம்பத்துக்கு பக்கத்தில். அந்த செடிக்கு கீழவே இருக்கும். மாங்காய் மரத்துக்கு எதிரிலேயே இருக்கும். இந்த ரோடு தான் அது. தண்ணி கேன் கம்பெனி இருக்கும். சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி வாட்டர் சர்வீஸ் தண்ணி கேன் இது. கேனுங்க தயார் பண்ணுற கேனுங்களுக்கு தண்ணி பிடிக்கிற இடம் இது. தாஹா தண்ணி கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு இது. இதில் வந்து ஒரே ஒரு கேன் வாங்கி அதை அறுத்து ஓட்டை போட்டு இந்த செடி கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஒரே ஒரு செடி வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கேனில் தான் வச்சுருக்காங்க. 20 லிட்டர் கேனில். அந்த கேன் வந்து அந்த உடஞ்சிட்டுக்குது. ஒரு செடி, ஒரே ஒரு செடி எடுத்துன்னு வந்து வச்சதில் உடஞ்சி அப்படியே ரெண்டாக அதை பாருங்கள், வேர் மட்டும் ஒட்டினுக்குது. இந்த வாழை மரத்தை வெட்டும்போது தான் அந்த வாழை மரம் வந்து இந்த செடியில் விழுந்து இந்த அன்னாச்சி பழ செடியில் ரெண்டாக அப்படியே வேர்லேருந்து உடச்சிக்கின்னு இது வந்து அப்படியே இவ்வளோ உயரம் போயிருக்கு. இது வந்து 3 வருஷமாக காய்க்குது எனக்கு தெரிஞ்சு. நான் எடுக்கலாம் சொல்லிவிட்டு நான் எடுக்கவே இல்லை. இதை வந்து இந்த தண்டு வந்து நடுவில் வரும். இந்த அன்னாச்சி பழமும் அதுக்கு மேலே ஒரு செடியும் வருது பாருங்கள். இது வந்து அந்த காயை கட் பண்ணிவிடுவாங்க. நல்லா பழுத்துரும். காயை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்டுலேருந்து சைடு கண் வருது. அந்த வேர்லேருந்தும் சைடில் கண் வருது பாருங்கள். இது வந்து சைடு கண். அந்த காயை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்டு கீழே தொங்கி அதுலேருந்து கண் வந்திருக்கு. சைடு கண் இதோ தெரியுது பாருங்கள். அந்த தண்டு தான். நான் கூட எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த தண்டு காய் வச்ச தண்டில் வந்து நிறைய பக்க கண் அது இருக்குது பாருங்கள். இதுதான் தண்டு, காய் வச்ச கண். போன வருஷம் காய் வச்ச தண்டு இது. அதுலேருந்து கீழே தொங்கி நிறைய கண் கிளைங்க வந்திருக்கு. இதை வந்து இவங்க சுத்தம் பண்ணாத அப்படியே விட்டுட்டாங்க. தண்ணி தொட்டிக்கு மேலே இருக்குது. வாழைக்கன்று, நிலம் இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. அதனால் இவங்க வந்து இதை அப்படியே விட்டுட்டாங்க. நான் தான் வந்து வருஷம் பார்க்குறேன். ஒரு செடி தான் எடுத்துன்னு வந்து வச்சு 3-4 வருஷமாக காய்க்குது. அதனால தான் இதை பார்த்துட்டு தான் நானும் வந்து இப்போ 3 வருஷமாக வச்சுருக்கேன். இன்னும் வந்து எங்கள் வீட்டில் சரியாக வளரலை பெருசாக. இதுதான். இதை விட ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பெரிய காயாக வச்சிச்சு.